என்ன பண்ணார்? அழைத்தார். நான் போனேன். அப்பா சொன்னார், என்ன ஒரு ரொம்ப குரூரமான ஒரு கவிஞர் எங்க அப்பா. நோட்ஸ் எடுக்க விட மாட்டார், உருதுல வேகமா சொல்வார். அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா தப்பிச்சுட்டோம் அப்படின்னு அவர் ஒரு ஆயிரக்கணக்கில் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு 10-15 தான் மனப்பாடம். முதல்ல போய் எழுதி வச்சுக்கிறேன். நோட்ஸ் எடுத்தா திட்டுவார். அதுக்கு ஒரு சூட்சுமம் உண்டு, அதை நான் சொல்கிறேன். எப்படி வாழ்க்கையை பார்ப்பது, எப்படி ஒரு இலக்கை நிர்ணயிப்பது, எப்படி போய் அதை தொடர்றதுங்க, அது ஒரு ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸ். அது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணணும். அடுத்தவங்கள மாதிரியே பண்ணணும்னு நினைச்சா வராது. அது மிக அற்புதமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்பா உட்கார்ந்து சொன்னார், ஒரே வார்த்தை தாங்க அவர் சொன்னது. அப்படியே எனக்கு அப்பா ஒரு போட்டோகிராபிக்கல் சவுண்ட் அப்படிதான் சொல்லணும். அது அப்படியே உட்கார்ந்துருச்சு காதுல. அப்பா சொன்னார், இந்த கிரகங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, இதற்காக சொல்கிற விவேகானந்தரை பற்றி சொன்னேன்ல, அதை ரிலேட் பண்ண மாதிரி அவர் சொன்னார், खुदी को कर बुलंद इतना, हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. இது ஒரு ஆண்ற சவுண்ட் உருது தெரிஞ்ச சவுண்ட். அதாவது ஒரு மொழி அறிவது ஒரு வாழ்க்கையை வாழ்வது, ஒரு மொழி அறிவது வேறு ஒரு உடலை பெறுவது. அது கூடுதலான ஒரு வாழ்க்கை. அது எனக்கு தாய்மொழி தமிழ், தந்தை மொழி உருது. நமக்கு எல்லாருக்குமே தாய் நாடும் இருக்கு, தந்தை நாடும் இருக்கு, தெரியும்ல. தாய் நாடு பாரதம், தந்தை நாடு செந்தமிழ் நாடு. எங்கள் தந்தையர் நாடு எனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. பாரதி தாத்தன். खुदी को कर बुलंद इतना, हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால், உன் விதியை எழுதும் இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. இதுதாங்க வாழ்க்கையின் தத்துவம். எல்லாவற்றையும் நம்மால் வளைக்க முடியும் என்ற all divinity is within us என்கிறான் விவேகானந்தன். நம்மில் தான் எல்லாம் இருக்கிறது, தீவிரத்தன்மை இல்லை. அப்பாவும் பையனா நின்னுட்டு இருக்காங்க சன்னதியில. கோயிலுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். நிறைய பிச்சைக்காரங்க வெளியில தான் இருக்காங்க, யாரும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டேன் நான். பால்ராவாயன்னு சொல்லிட்டு ஒரு சைவ பெரியவர் சொன்னார், உள்ள ஓவர் கிரௌடுமா, அதனால தான் அவங்க வெளில உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாம் கேக்குறோம் தானே. வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. வழிபாட்டில் இறை வேட்கை இல்லை, வழிபாடுதான். அதிலே இறை வேட்கை கிடையாது. எந்த விஷயம் முடிச்சாலும் கடைசியா ஏதாவது கையெடுத்து கேட்டுக்கோ, போனா போட்டோன்னு கொடுப்பாங்க. இன்னொன்னு கேட்டா அவங்கிட்ட கேட்க வேண்டியதே இல்ல. நம்மை நாம் சரியாக செலுத்தி கொண்டால் கடவுளுக்கு அதில் எதுவும் வேலை கிடையாது. அவன் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவனிடத்தில் கம்பல் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேர் நின்னுட்டு இருக்கிறாங்க பிரார்த்தனையில. அப்பா சொன்னார், மனசால உருகி வேண்டிக்கோடா தம்பி. சரிப்பா, நீ என்ன வேண்டனாலும் சாமி கொடுப்பாருடா. நிஜமாவாப்பான்னு கேட்டான். நிஜமா தாண்டா தம்பினா. அப்ப நீ எல்லாம் கேட்டாலும் அவர் தருவாராப்பா? ஆமாண்டாரு. உடனே டவுட் வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா அவர் கேட்க போறதுக்கு அகேன்ஸ்டா தான் இவன் கேட்க போறான். இது பிரச்சனை இல்ல. அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வேறு. விவேகானந்தர் இதையும் சொல்லுகிறார், வா நீ நானும் ஒரே சாமி கிட்ட போலாம், வா நீ ஒரு பிரார்த்தனை வை, அதுக்கு டோட்டல் அகேன்ஸ்டா நான் ஒண்ணு வைக்கிறேன், எது சரிவா வருதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அழைக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி என்றால் பிரார்த்தனையில் கூட எது ஜெயிக்கும் தெரியுமா? தீவிரத்தன்மை தான் ஜெயிக்கும். நீ எதை இறைவனிடத்தில் வைத்தாலும் அதில நீ தீவிரமாக இருக்கிறாயா, நீ தீவிரமாக செயல்படுகிறாயா, அந்த செயல்பாடுதான் உன்னுடைய திட்டங்கள், அந்த செயல்பாடுதான் அந்த திட்டங்களை எட்டிவிடும் ரகசியங்கள். தீவிரத்தன்மையுடன் இருப்பது இன்டென்சிட்டி என்று சொல்வார்கள். நம்மில் பல பேருக்கு தீவிரத்தன்மை கிடையாது. யாருக்காவது கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கிறீங்களான்னு. ஏதோ இருக்கிறாங்க. சில பேர் வயிற்றுச்சல பயமா இருக்கும். உங்க புண்ணியத்துல இருக்கிறாங்க, எனக்கே இத்தனூண்டு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
எங்க ஒரு பேச்சாளர் இருக்கார், பட்டிமன்ற பேச்சாளர், அவர் தான் சொல்லுவாரு, நல்லா இருக்கேன்னு சொன்னா பருவின் கேட்டவங்க மூஞ்சி வாடி போயிருது, நான் நாசமா போயிட்டு இருக்கேன், நீ மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்ன்ற மாதிரி முகம் மாறிடுது, அதனால நல்லா இருக்கேன்ற கூட சொல்ல முடியல இன்னைக்கு யாருக்கிட்டையும். யோசித்து பார்த்தால் யார் தீவிரத்தன்மையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான். நம்மில் நிறைய பேர் திட்டம் போடுவதில் பின்னடைவு செய்கிறோம். ஏன் தெரியுமா? அச்சங்களும் குற்ற உணர்வுகளும் நம்மை சூழ்கின்றன. ஞாபகங்கள் இருக்குல்ல, அது பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஆனால் பல பேருக்கு சாபங்களாகத்தான் இருக்கிறது. எந்த குழந்தையாவது உங்க வீட்டுல குழந்தை ஏதாவது படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி குறைவா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை கூட்டுறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமான குழந்தை. மறக்க முடியாமல் தானே தவிக்கிறோம். ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமந்து சுமந்து அலைகின்ற பொழுது எப்படி ஒரு விஷயத்தில் முழுமையான ஈடுபாடு நமக்கு வரும்? கற்பனைங்கிறது என்ன தெரியுமா? நான் நிறைய ஆண்கள் மீது எனக்கு ரொம்ப பரிதாபங்க. என்ன கற்பனைங்க உங்களுக்கு? இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு முன்னால இருக்கிற ஆளை வேதனைப்படுத்துறது எப்பா? பெண்களுக்கும் உண்டு, அது ஆள் இல்லாத நேரத்துல வரும், ஆண்களுக்கு ஆள் இருக்கிற நேரத்துல வரும். இது ரெண்டு பேருக்கும் இருக்கிற உயிரியல் சிக்கல். இருக்கும்போது வரும் ஆண்களுக்கு, பெண்ணுக்கு இல்லாத போது வரும். ஐயோ ஏதாவது ஆயிருக்குமோ, ஏதாவது போயிருப்பாங்களோ, என்னமாதான் இருக்குமோ. ஞாபகங்கள் மீது ஏற்படுகின்ற ஒரு மிகைப்படுத்துதலுக்கு பெயர் தான் கற்பனை. குற்ற உணர்வுகளாலும் அச்சங்களாலும் நாம் சூழப்படுகிறோம். இந்த ஞாபகங்களால் தான் சிக்கலே வருகிறது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லவா? ஞாபகங்களை மிகைப்படுத்தாமல் இருங்கள். ரொம்ப ஓவரா கற்பனை பண்றதுக்கு கவிதை எழுத உட்கார்ந்தா அது வரட்டும், வாழ்க்கையில் வேண்டாமே. எத்தனை பேர், நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் நாம ஏன் தெரியுமா இந்த திட்டமிடுறதுலயும் தொட்டு விடுறதுலயும் இருக்கக்கூடிய இந்த a gap in between the two words and the gap between the two lines என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை முழுமையாக இந்த வினாடியை அனுபவிப்பதே இல்லை. அதான் பிரச்சனையே. டூருக்கு போவாங்க நிறைய பேர், ஊட்டிக்கு போவாங்க. ஊட்டிக்கு போய் உட்காந்துட்டு தொட்டபெட்டா பார்க்கணும், பொட்டானிக்கல் கார்டன் போயிடணும், ஷாப்பிங் போயிடணும், லேக்கு போயிடணும். இப்போதானே வந்த, எதுக்கு வந்த? கொஞ்சம் அமைதலா உட்கார்ந்து முதல்ல அந்த சூழலை ரசிக்கிறோமா? கிளம்பு கிளம்பு கிளம்பு, லேட் ஆயிடுச்சு பாரு, உன்னாலதான் இதெல்லாம். என்னது இதெல்லாம்? உன்னால வீட்லயே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையா அனுபவிக்க விட மாட்டீங்களா எதையுமே? அந்த இன்னொரு சில பேர் இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் கேமரா எடுத்தே அலைவாங்க, பாத்திருக்கீங்களா? இப்ப இப்ப நான் பேசுறது கூட நிறைய பேர் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்கல. யாருக்காவது போய் போட்டு காட்டுவோம். அதுலதான் இருக்கு கவனம். எங்க வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு தான். யூ cannot step the river twice. எந்த இடத்தில் காலிலே தண்ணீர் பட்டாலும் நீ அடுத்த முறை உன் ஜென்மத்திலேயே அந்த காலிலே அந்த தண்ணீர் படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புது நீர் தான், புது வாய்ப்புகள் தான். யூ cannot step the river twice. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. You seize the day. You seize that moment. அந்த ஒரு வினாடியை கையகப்படுத்துவது, அந்த ஒரு வினாடியில் முழுமையாக வாழ்வது. நிறைய பேருக்கு அவசரம், இந்த வினாடியை அனுபவிக்க முடியாத அவசரம். அதனால் தான் திட்டங்கள் சரியாக போடுறது இல்லை. நான் ஒரு டிஸ்கவரி சேனல்ல பார்த்தேங்க, சீத்தா என்ன விலங்குகள் அது. விலங்குகள் கற்றுக் கொடுக்கின்றன, பறவைகள் கற்றுக் கொடுக்கின்றன. போயிட்டே இருக்கின்ற பொழுது காதிலே படுகின்ற ஏதோ ஒரு சொல் நம்மை நிலை குலைந்து இருக்கக்கூடிய நம்ம எப்படி தூக்கி நிறுத்தி வைக்குதுங்க. பட்டுக்கோட்டையின் ஒரு பாட்டுங்க. இந்த 17-16 வயசுல இருக்கிற எல்லா குழந்தைகளும் போட்டு போட்டு கேட்கணும். எவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கிறோம் அவங்கள நாம. என்ன பயமுறுத்தல் அவங்களுக்கு? இந்த விடலை பருவத்தினருக்கான பயமுறுத்தல். அது சில பேர் 40 வயசு வரைக்கும் போகுது, அது பிரச்சனை, அது ஒரு நோய். ஆனா அந்த குழந்தைகளுக்கு சொல்லலாங்க. நான் சொல்றேன், அந்த குழந்தைகள் இருக்கிறீர்கள் நிறைய பேர், 17, 18, அது 20 வயசுக்குள்ள இருக்கிறீங்க. நம்ம அப்பா எல்லாம் பயமுறுத்தினா, டீச்சர்ஸ் எல்லாம் பயமுறுத்தினா பயமுறுத்தாதீங்க, பயப்படாதீங்க. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று.